அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தன்யாஸ்ரீ பக்தி சேனல். அனைவரையும் வரவேற்பதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறோங்க. எல்லோருக்கும் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தனதருளும் ஆண்டாள் ரெங்கமன்னாரதருளும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை எதுக்கு பாடினா அப்படின்னா நமக்காக தான் பாடினா. நமக்கு பின்னாடி கலியுகத்தில் நம்மளுக்கு பெருமாள்கிட்ட என்ன கேட்கணுன்னே தெரியாது. அதுக்கான வரங்கள் எப்படி நம்ம வாங்கிக்கணும் பெருமாள்கிட்ட, அதற்கான பாசுரங்கள் என்னங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியாதுங்கிறதுனால தான் திருப்பாவை பாடி வச்சுட்டு போயிருக்காங்க தாயார். அந்த திருப்பாவையை தினமும் நம்ம பாராயணம் பண்ணணும். தினமும் நம்ம சொன்னாலே போதும், நமக்கு வேண்டும் என்கின்ற வரங்களை வாரி 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 அருள்வதற்கு பெருமாள் தயாராக இருக்கிறார் அப்படிங்கிற ஆண்டாள். திருப்பாவைக்கான அர்த்தம் இதுதானா? என்னமோ போறா, தோழிகள் எல்லாம் எழுப்புறா, கண்ணனை பாடுன்னு சொல்கிறா அப்படின்னு மேலோட்டமாக பார்த்தா இதுதான் அர்த்தங்கிற மாதிரி தோணும். ஆனால் உண்மையான அர்த்தம் அதுவல்ல. திருப்பாவைக்கான அர்த்தங்கள் நிறைய உண்டு. அதெல்லாம் இதுதான் அப்படின்னு யாராலையும் ஜஸ்டிஃபை பண்ணி இதுதாங்க திருப்பாவையோட பாசுரம் அப்படின்னு யாராலையும் இதுதான் திருப்பாவை பாசுரத்துக்கான விளக்கம் யாராலையும் சொல்ல முடியாது. ஆண்டாள் நாச்சியார் அப்படி உயர்ந்த பாசுரத்தை நமக்காக மிகவும் புரியும்படியாக எளிய தமிழில் கொடுத்துருக்காங்க. தமிழில் மிக மிக எளிமையாக கொடுத்துருக்காங்க. தமிழ் எல்லாருக்குமே தமிழ் அப்படின்னு சொல்கிறப்பயே மனசில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது. தமிழ் அப்படின்னாலே ஒரு எளிமையாக, அதே சமயத்தில் சொல்கிறப்போ அப்படியே ஒரு பெருமிதமாக இருக்குது இல்லையா? அதனால தான் தாயார் தமிழ் மொழியில் அந்த திருப்பாவை பாசுரத்தை எழுதியிருக்காங்க. தாயார் மிகவும் எளிமையான தெய்வம். கேட்பவருக்கு கேட்கும் வரங்களை வாரி வழங்கக்கூடிய தெய்வம். கேட்கும் வரங்களை மட்டுமல்லாது ஒருவரது தேவை அறிந்து அவர்களுக்கான வரங்களை வழங்கக்கூடிய தெய்வம் ஆண்டாள் நாச்சியார். சரிங்க, இன்றைய திருப்பாவை பாசுரத்திற்கான ஓவியத்தை அலமேலு ரங்கராஜன் மாமி ரொம்ப அழகாக வரைஞ்சி தந்திருக்காங்க, பார்த்துட்டுருக்கீங்க. அடுத்ததாக திருப்பாவை பாசுரம் கோலம் பார்த்துட்ருக்கீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆண்டாள் நாச்சியார் சொன்ன மாதிரி கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க. எல்லாருக்கும் ஆண்டாள் ரெங்கமன்னாரதருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க. நன்றிங்க. அடுத்ததாக உமா சந்திரசேகர் அக்காவோட குரலில் திருப்பாவை பாசுரம் பார்க்கலாம் வாங்க. நன்றி.